மேகா, ஸ்கூல் ட்ரெஸ் மாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்க? டெஸ்ட் இருந்தா படிச்சிட்டு நான் போனோனே வந்துடுறேன். ஏன் சோகமா இருக்க? ஸ்கூல்ல மிஸ் அடிச்சாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டியா? வேற என்ன? திங்கக்கிழமை கதை சொல்லணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து நான் தான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்ப நான் கதை சொல்றேன். வேணாம், நீங்க சொன்னா ராஜாராணி கதை தான் சொல்லுவீங்க. இல்ல, இந்த தடவை ராஜாராணி கதை சொல்ல மாட்டேன். அப்ப சொந்த கதை சொல்ல போறீங்களா? இந்த தடவை தாத்தா கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல டே திருசான், இந்தாடா இந்த மாத்திரை முழுங்கடா, அப்பதான் உனக்கு உடம்பு சரியாகும். நம்ம பெரிய தாத்தா மேல போய் சேர்ந்துட்டாருண்ணா. அவராடா போய் சேர்ந்தாரு? நீ கிரிக்கெட் அடிக்கிற ஒரே அடி அவர் மேல போய் சேர்ந்துட்டாரு. டே திருசாந்து, அண்ணனுக்கொசரமாவது மாத்திரை முழுங்குடா. அண்ணா, நான் எப்ப சின்ன தாத்தா பாக்குறனோ அப்பதான் மாத்திரையை முழுங்குவேன், சாப்பாடும் சாப்பிடுவேன். உங்க மேல அதிக பாசம் வச்சுட்டேன், இல்லைன்னா அடிச்சாவது மாத்திரை முழுங்க வச்சிருவேன். நல்ல வேலை, பெரிய தாத்தா போறதுக்கு முன்னாடி சின்ன தாத்தா போயிட்டாரு. ஆனா இப்ப சின்ன தாத்தாக்கு நான் எங்க போவேன்? காசு வேணும்னா லோன் வாங்கிக்கலாம், ஆனா தாத்தாக்கு நான் எங்க போறது? ஐடியா. ஹலோ, சொல்றேன். எனக்கு ஒரு பிரச்சனைண்ணா, அவசரமா ஒரு தாத்தா வேணும். அவசரமா பாத்ரூம் வேணா வரும், தாத்தாலாம் வரவே மாட்டாரு. நான் விளையாடாதானா? என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். தாத்தாக்கு எந்த எழுச்சி வாய மாட்ட போறானோ. சீக்கிரம் எவனாச்சும் வாங்கடா, நான் அடுத்த ஏரியாக்கு வர போகணும். எவனையும் காணோம், எவனாச்சும் வந்து தொலைங்க. நான் போய்க்கிறேண்ணா, நீங்க போங்கண்ணா. குட் மார்னிங். இப்படி ஒரு நல்ல பையனா இவங்கிட்ட திருடலாமா வேணாமா? திருடுவோம். எங்க அண்ணன் போயிட்டானா? போயிட்டான். கெட்ட சேஞ்ச். டேய், நீ ஃப்ராடா? கொஞ்ச நேரத்துல நானே நல்லவ நம்பிட்டேன்டா. என்ன? நானே பெரிய கேப் மாதிரி, இவன் எனக்கு மேல பெரிய கேப் மாதிரியா இருக்கானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாய்க்குள்ள கொசு போயிருச்சு. அதுக்கு தான் பொண்ணுங்களை பார்த்து ஆணு வாய் ஓபன் பண்ண கூடாதுங்க. டேய், யார பார்த்து என்ன சொல்ற? ஓடிப்பா, இல்லனா டெங்கு ரோஸ் எடுத்து வாயில போட்டுருவோம். பாத்துக்கோ, ரொம்ப சல்பா இருக்கு. பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா? என்னோட உடம்பு என்னமோ திடீர்னு பண்ணுது. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதா? இந்த நேரம் பார்த்து காலேஜ் பஸ் வேற வருது. காலேஜ் கூட அப்புறம் போய்க்கலாம், ஆனா வழியில பாத்ரூம் போயிட்டோம், அசிங்கமாயிரும். போடா சந்தோஷே. ஆத்திரத்தை கூட அடிக்கலாம், ஆனா மூத்திரத்தை அடைக்க முடியாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? முக்கியமான வேலையில இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ, டேய், நீ எந்த வேலையில இருந்தாலும் பாதியிலே விட்டுட்டு வா. டேய், இதெல்லாம் பாதியில விட்டுட்டு வர முடியாது. சோ முடிஞ்சிருச்சா? டேய், இன்னும் முடியலடா. இன்னுமாடா முடிக்கல? இன்னும் முடியலடா, முடிஞ்சா சொல்றேன்டா. 2 hours later. அப்பா, இப்பதான்டா முடிஞ்சிச்சு. டேய், நீ பாத்ரூம் போனியா இல்ல காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச போனியா? பாத்ரூம் தான்டா போனேன். சிரிக்காத, கடுப்பேறுது. உனக்கு ஒரு வேலை இருக்கு, வந்து சேரு. ஏன்டா கூப்பிட்டா? டேய், நமக்கு அவசரமா ஒரு தாத்தா வேணும். தாத்தா என்ன, கடையில விற்கிற கடலை மிட்டாயா வாங்கிட்டு வர்றதுக்கு? தாத்தாடா. ஆமா, எதுக்கு தாத்தா? நான் சொல்ற இடத்துல நடிச்சாருன்னா 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. 5 லட்சமா? 5 லட்சம்லாம் நான் கனவுலதான் பார்த்துருக்கேன். என் கனவு இன்னைக்கு நனவாக போகுது. 2 லட்சத்தை வாங்கி ஒரே அமுக்கிற வேண்டியதுதான். எங்க வெறுங்கையில கம்பி மத்தம் சுத்துறான்? 1 மணி நேரத்துல தாத்தாவோட வரேன்டா.
10 நிமிஷம் வேற முடிய போகுது. எங்க போனானோ? பேராண்டி ஏய் கிழவா, யாருக்கு யாரு பேராண்டி? தம்பி ராஜு. எஸ். ஏய் கிழவா, எது இருந்தா சொல்லிட்டு அடிக்க மாட்டியா? தம்பி, படிப்பு சொல்லித்தர ஆசிரியரும் சரி பெரியவங்களும் சரி என்னைக்கும் நம்ம அவங்களுக்கு சாமி மாதிரி என்னைக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சாரிங்க தாத்தா. டேய் ராஜு, டேய் இன்னுமா நான் யாருன்னு உனக்கு தெரியல? சாரிங்க தாத்தா, நீங்க யாரும் எனக்கு தெரியல. டேய் நான் தான்டா சந்தோஷ். சந்தோஷ் நீயாடா இது? ஆ பக்காவா இருக்கிற அந்த தாத்தா கேட்டப்ப. சரி அதெல்லாம் விடு. அந்த தம்பி எப்படிப்பட்டவன்? தினமும் காலையில 10 மணிக்கு தான் அவன் எந்திரிப்பான். அப்பா பரவாயில்ல, நானும் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ரொம்ப அமைதியான பையன், எந்த கலாட்டமும் பண்ண மாட்டான். ரொம்ப தங்கமான பையன் நினைக்கிறேன். ஆமா, இந்த தடவை வயிற்ற கலக்கிடுச்சா இவ்வளோ ஃபீடா ஓடுறான்? அப்ப நான் களத்துல தர இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்ப சந்தோஷோட அட்டுலிங்க ஆரம்பிச்சிருச்சு. வந்திருக்கிறது சந்தோஷம் இல்ல. அப்ப பிச்சைக்காரனா? டேய் நான் அந்த 2 லட்சத்தை வாங்கிட்டு அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. அப்ப இருக்குதுடா உனக்கு. வந்திருக்குது ரகு தாத்தா. போனுட்டு 4 தட்டு தட்டி முழுங்கடான்னு சொல்லுறதா இல்ல பாசத்தினால முழுங்கடான்னு சொல்லுறதா? பூ வந்தா பாசத்தினால முழுங்க சொல்லலாம், அதே சிங்கம் வந்தா அடிச்சு முழுங்க சொல்லலாம். இனி நான் போற பாதை பூ பாதை. சைலண்டா இருந்த காரியத்தை முடிக்க போறேன். டேய், எங்க வீட்டு நாய் செத்ததுக்கு நீதான் காரணம். ஐயோ குச்சி வேற விட்டுட்டேனே. லிஃப்ட் கேட்டு போவோம். நான் யாரையும் வச்சு வண்டி ஓட்டுனதில்ல. சரி இவர் வச்சு புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போம். தாத்தா எங்க போனோம்? போற வழியில அப்படியே இறக்கி விட்டுருவான். சரி பரவாயில்லையே, இப்போ ஒருத்தர் வச்சு நல்லா ஓட்டுறேன், அடுத்த தடவை 4 பேர் வச்சு ஓட்டுவோம். டேய் தம்பி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதாடா? இந்த ஓல்ட்டு ஓட்டுற உன் வண்டியில ஏறினது தப்பா போச்சோ? டேய் தம்பி, கொஞ்சம் அப்படியே வண்டி ஓரம் கட்டுப்பா. தாத்தா, நீங்க இறங்க வேண்டிய இடம் இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. நிறுத்துங்கிறல்லப்பா. நடத்துங்கிறவரா? தாத்தா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. உன் கூட வந்தனா நான் போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேன். கண்டிப்பா சுடுகாடு தான். ஆளை விடுறா சாமிய. வண்டி நல்லா தானே ஓட்டினேன், அப்பயே அவர் ஸ்பீடா ஓடுறாரு. அவருக்கு தான் அர்ஜென்டா இருக்கும். ஏய் நவீன், ரகு தாத்தா கமிங். எங்கண்ணா? அக்கட சூடு. இந்த தாத்தாவா? ஐயோ இவனா? ஓடுற சந்தோஷம். ஓடு 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 ஓடு. தாத்தா ஓடாதீங்க, நான் உங்களை எல்லாம் வண்டியில ஏத்திட்டு போக மாட்டேன். உங்க பேர் தான் ரகு தாத்தாவா? ஆமா, உன் பேரு தான் நவீனா? ஆமா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். சரி வாங்க போலாம். டேய் திருசாந்து, யார் வந்திருக்காங்க பாருடா. பேராண்டி. பேராண்டி. ஏய் பேராண்டி, டேய் டேய் எங்கடா என்ன அவனை காணோம்? டேய் திருசாந்த், யார் வந்திருக்காங்க வெளிய வந்து பாருடா. இவருதான் சின்ன தாத்தாவா? தாத்தா இவன் பார்க்கதான் சாதுவான பையன், ஆனா எனக்கு தம்மியா பிறந்த ஒரு குட்டி சாத்தா. என்ன பேராண்டி என்ன அப்படி பாக்குற? தாத்தா அவன் உங்களை ஃபுல்லா ஸ்கேன் பண்றான். எங்க அடிச்சா நீங்க தாங்குவீங்க, எங்க அடிச்சா தாங்க மாட்டீங்கன்னு நான் உங்களுக்கு எப்படி தாத்தா சொல்றது? டேய், இப்படிதான் வீட்டுக்கு ஒரு வரம்பரை வந்தா வெளியே வச்சுதான் பேசுவீங்களா? சரிங்க தாத்தா, சரிங்க தாத்தா, வாங்க உள்ள போலாம். டேய் கைய கொடுங்கடா. தூங்குடா. தாத்தா, நாளையில இருந்து உங்களை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க தாத்தா. நாளைக்கு உங்களை எப்படி பாத்துக்கிறேன் இல்ல எப்படி எல்லாம் போட்டுலாம் பிளான் பண்ண போறான்.
இவ்வளோ நல்ல பசங்களா இருக்காங்களே, அப்போ வந்த வேலை சிறப்பா செஞ்சிட வேண்டியதுதான். என்ன திடீர்னு தாத்தா பாக்குறேன்? நம்ம பேசுறது கேட்டுருச்சோ? மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன், வெளியும் பேசு. அவன் உங்களை போட்டு தள்ளிடுவான் தாத்தா. போட்டு தள்ளிடுவானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்குங்க. குட் நைட். இவன் என்னன்னா என்னை நல்லா பாத்துக்கிறேங்கிறான், இவன் என்னை போட்டு தள்ளிடுவேங்கிறான். ஆண்டவா, இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டுனா நான் திருப்பதி வந்து மொட்டை போட்டுக்கிறேன்ப்பா.